இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோரே, பெரியோரே, நண்பர்களே, குழந்தைகளே, இன்றைய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, அதிகாலை வேளையிலே உம்முடைய அருள் பிரசன்னத்திலே நாங்கள் இந்த நாளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாகின்றோம். எங்களுடைய இதயத்தை நீர் தூய்மைப்படுத்தும். எங்களுடைய செவிகளை திறந்துவிடும். உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இறை வார்த்தை தருகின்ற ஆற்றல் சக்தி எங்களுள் நிறையட்டும். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக இருக்கட்டும். துன்பத்தை தாங்குகின்ற, சகித்து போகின்ற சகிப்பு தன்மையையும் அதை நேரிடுவதற்கான சக்தியையும் ஆற்றலையும் இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. கடவுளின் வார்த்தையோடு, கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் தந்த ஆசீர்வாதம் தான் மேகத்தூணாக இருந்து அவர்களை வழிநடத்தியது. காரணம், எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்த போது மோசே வழியாக கடவுள் சொன்ன அனைத்து இறை வார்த்தைகளையும் அவர்கள் நம்பினார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மனதார நம்பி அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றவாறு தங்களையே அவர்கள் தயாரித்து எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அதனால் ஆண்டவரின் அருள் பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவருடைய மாட்சி அவர்களை வழிநடத்தியது. அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தையை கேட்டு அவற்றின்படி செயல்படுகிறவர்கள் பாறையின் மீது வீடு கட்டிய புத்திசாலிகள். இறை வார்த்தையை கேட்கின்றவர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக மாறுவார்கள். அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரமாக இருப்பார்கள். எல்லா காலத்திலும் கனிதரக்கூடியவர்களாக மாறுவார்கள். கடவுளின் மாட்சி அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அவர்களை பாதுகாக்கும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் இருந்து அவர்களை பாதுகாக்கும். தாம் செய்வதனைத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தைக்கு உயிரூட்டம் கொடுக்கின்றவர்கள் யார் யாரோ அவர்களிடத்திலே அந்த உயிர் வந்து கிடைக்கும். எனவேதான் உயிருள்ள வார்த்தையை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சியாக, அரணாக, கோட்டையாக, பாதுகாப்பாக மேகத்தூண் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அந்த மேகத்தூண் சூழ்ந்து கொள்ளும் போது அது எகிப்தியருக்கு இருளாக இருந்தது. இவர்கள் எங்கு செல்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு அது வெளிச்சமாக இருந்தது. எனவே இறைவார்த்தை இன்று நமக்கு வெளிச்சம் தரட்டும். இறைவார்த்தை இன்று நமக்கு ஒளியாக மாறட்டும். அவ்வாறு ஒளியாக மாறும் போது அந்த இறைவார்த்தையின் வெளிச்சத்திலே, அந்த இறைவார்த்தையின் ஒளியிலே நம்மால் நடக்க முடியும். இந்த வாழ்வை பார்க்க முடியும். இந்த வாழ்வை நாம் எடுத்து செல்ல முடியும். எனவே இன்றைய நாளிலே எகிப்தியருக்கு மறைவாக இருந்து இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சம் தந்த அந்த இறைவார்த்தை இன்று நமக்கு வெளிச்சமாகட்டும். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிரப்பட்டும். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.